அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டிவோஷனல் லைட்ஸ். இப்போது மாதம் வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்தில் ரொம்ப மகிமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிவபெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு தான். ஆமாங்க, இந்த நந்தீஸ்வரனுக்கு நாம் ஒரு நைவேத்தியம் பண்ணுவோம். அதாவது பிரதோஷத்தப்போ மாத்திரம். அது என்ன நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா காப்பரிசி. அந்த நைவேத்தியம் எதுக்காக நாம் நந்தியம்பெருமானுக்கு படைக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும், அதே போல் வலது காதே இல்லாத நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய கோவில் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதே போல் வலது பின்னங்கால் இல்லாத நந்தியம்பெருமாள் எங்கே இருக்கிறாரு, அவருடைய வரலாறு என்ன, இதெல்லாம் தாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு தெரிந்த நந்தி பகவான் ஒருத்தர் தான். ஆனால் அவரே 9 விதமான 9 நந்திகளாக காட்சி தர்றது எல்லாமே இருக்குங்க. நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆன்மீகத்தில் தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த முயற்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரன். இவர் ஒரு சித்தராகவே சொல்கிறாங்க, சிவனின் ஒரு அம்சமாகவும் வணங்குறாங்கங்க. இவரை பற்றிய வரலாறு பார்க்கலாங்க. முதல்ல நந்தியம்பெருமானுக்கான காயத்ரி சொல்லிடலாங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்ரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரஜோதயாது. இதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம புருஷனாக விளங்கக்கூடிய நந்தி பெருமானே, உங்களை நித்தமும் வணங்குவதன் பலனாக என்னை காத்து என் மனதை தூய்மைப்படுத்த வேண்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நந்தியம்பெருமான் இடத்துல நம்ம வச்சிடலாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது காது இல்லாத நந்தி. அது எப்படி காது இல்லாமல் இருக்கும்? எல்லா கோவில்லையுமே நாங்கள் காது பார்க்குறோமே, நீங்கள் எப்படி காது இல்லாத நந்தி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு வலது காது இல்லாமலே தான் காட்சி தருவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரளய காலம் ஏற்படுது. பிரளய காலத்தில் எல்லாமே உலகமே நீரில் மூழ்கிடுது. பிரளயத்தில் எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது நந்தியம்பெருமான் தன்னுடைய எம்பெருமானாகிய சிவபெருமானை தேடி ஓடி எல்லா பக்கமும் தேடி அலையிறாருங்களாம். அப்படி தேடி வரும்போது ஒரு இடத்துல பகவானுடைய தலம் இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த விரைந்து போய் தான் முதல்ல பகவானை தரிசனம் பண்ணணும்னு என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடி வர்றாரு. அப்படி வேகமாக ஓடி வரும்போது ஒரு பக்கமாக வழுக்கி கீழே விழுந்து விடுறாரு. அப்படி விழும்போது அவருடைய வலது காது பழுதடைந்து போகுதுங்களாம். அப்படிப்பட்ட அதே பழுதடைந்து அந்த காதோடவே பகவானை தரிசனம் பண்ணாருங்களாம். அதனால தான் அந்த திருத்தலத்தில் வலது காது பழுதடைந்த நிலையில், வலது காது இல்லாத நிலையில் காட்சி தர்றாருங்க நந்தியம்பெருமான். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடந்தை நாகேஸ்வரம் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேப்பெருமான் நல்லூர் விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் தான் இப்படிப்பட்ட நந்தி நம்ம தரிசனம் பண்ணலாங்க. அதுக்கப்புறமா வலது பின்னங்கால் இல்லாத நந்தி எங்கே இருக்கிறார், அவருக்கு ஏன் கால் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவான் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கிறார். அங்கே நந்தியம்பெருமானும் பகவானுக்கு எதிர்க்க இருக்கார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோவிலுக்கு அருகில் ரொம்ப கிட்டத்திலேயும் புளியஞ்சோலை இருக்குங்களாம். அந்த புளியஞ்சோலையில் கடலை செடியை பயிரிடுறாங்களாம். இவர் நந்தியம்பெருமான், நந்தினா மாடு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அவருக்கு கடலைனா ரொம்ப இஷ்டம். அவருக்கு இந்த கடலை செடியோனுடைய பூக்கள்லாம் மலர்ந்து அந்த வாசனை வந்த உடனே இவருக்கு ரொம்ப சாப்பிடணுன்னு ஆசை வருதுங்களாம். அதனால் இவர் என்ன பண்ணுறாராம், கோவிலிருந்து புறப்பட்டு போய் அந்த கடலை செடிகளை எல்லாமே எடுத்து சாப்பிட்றாராம். இதை கண்ட அங்கே காவல் புரிகிறவங்க, நீ களவாடுறியா அப்படின்னு சொல்லி நந்தியை என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய கொடிய பொருட்கள் எல்லாமே கொண்டு அந்த ஆயுதத்தால் நந்தியம்பெருமானை வெட்டுறாங்களாம். அப்படி வெட்டும்போது அவருடைய ஒரு கால் வெட்டப்படுதுங்களாம். அப்படி வெட்டப்பட்ட நிலையில், அதே நிலையில் அப்படியே வேகமாக ஓடி கோவில் பகவான் எதிர்க்க பழையபடியே அமர்ந்துடுறாருங்களாம். அதனால தான் அதே தோற்றத்தில் இன்றும் காட்சி தருகிறார் நந்தியம்பெருமான். எங்கன்னா கொல்லிமலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் திருக்கோவிலில் இந்த ஒரு அற்புதமான நந்தி பகவானை நம்ம தரிசனம் பண்ணலாங்க. அடுத்து 9 வகை நந்தி. சாதாரணமாக சில நந்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதிகார நந்தி, இவர் மால்விடை நந்தி, பிரகார நந்தி, தர்ம நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் 9 நந்திகள் மிக மிக பழமையான கோவில்களில் வீற்றிருக்கிறாங்களாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பத்மநந்தி, நாகநந்தி, விநாயக நந்தி, மகாநந்தி, சோமநந்தி, சூரிய நந்தி, கருட நந்தி, விஷ்ணு நந்தி,
சிவநந்தி, இந்த மாதிரி 9 வகையான நந்திங்க இருக்காங்கங்க. இப்போது பிரதோஷம் தோறும் நந்தி பகவானுக்கு எதுக்கு காப்பரிசியை நாம் நெய்வேத்தியமாக கொடுக்குறோங்கிறத பார்க்கலாங்க. ஸ்லாத முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்றதுக்காக சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிகிறாரு. தவத்துக்கு இறங்கி வந்த சிவபெருமான் அவரிடத்துல கேட்குறாரு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சிவனை பார்த்து அவருடைய அழகில் மயங்கி போன ஸ்லாத முனிவர், ஐயா நீங்களே எனக்கு மகனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிள்ளை வரம் கேட்டவர் பகவானையே பிள்ளையாக வரமாக கேட்குறாரு. உடனே யோசித்த சிவபெருமான், என் அம்சமாகவே உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதே போல் ஸ்லாத முனிவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தான் இந்த நந்தியம்பெருமான். இவர் எப்படி கைலாயத்தில் வாயிற் காப்புக்கும் தொழிலை பெற்றார், அதே போல் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனானார் பார்த்திங்கன்னா, சதா சர்வ காலமும் சிறு வயது முதலே சிவபெருமானை நோக்கியே தவம் பண்ணிகிட்டே இருந்தாராம். அந்த தவத்தின் பலனாக தான் சிவபெருமான் இவருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தை வழங்கினாருங்க. இப்போது பார்க்கடலை கடையிறாங்க. தேவர்கள் அசுரர்கள் கடையும் போது ஆலகால விஷம் வந்தது, அதை எல்லோரும் அறிந்தது. அந்த ஆலகால விஷத்துக்கு பயந்துக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் வேகமாக கைலாயத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. சிவனிடத்துலேருந்து முறையிடுறாங்க. இதை கண்ட சிவபெருமான் அவர்களிடத்துல, நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்கான விடையை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய நந்தியை அழைக்கிறார். நந்தி, நீ நேராக போய் அந்த ஆலகால விஷயத்தை எடுத்துகிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். நந்தியும் வேகமாக அங்கே போகிறாரு. இவர் போன உடனே அந்த விஷத்தினுடைய வெம்மை இவருடைய மூச்சு காற்று பற்றதுனால சற்று தனியுதுங்களாம். பிறகு அந்த ஆலகால விஷயத்தை கொண்டு வந்து சிவனிடத்தில் கொடுக்க சிவபெருமானும் அதை ஒரே மடக்காக எடுத்து குடிச்சிடுறாரு. இந்த மடக்காக எடுத்து குடிக்கும்போது தூரம் இருந்து பார்த்துட்டு இருந்த உமாதேவியார், பார்வதி தாயார் வேகமாக ஓடி வந்து தன் கணவரின் கழுத்தில் எங்கே அந்த விஷம் உள்ளே போயிட போகுதுன்ற பயத்தில் வேகமாக போய் கழுத்தை போய் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அது அந்த கழுத்திலேயே அந்த விஷம் தங்கியிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த நந்தியம் பெருமானுக்கு சற்று ஆணவத்தில் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், என்ன ஒன்றுமே பண்ணல, அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிற மாதிரியும் தெரியல, அதுக்காகவா நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டு ஓடி வரீங்கம்மா அப்படின்னு தாயாரை பார்த்து கேட்குறார். இதை கண்ட சிவபெருமானுக்கு புரியுது, அதாவது நந்திக்கு தான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் தலை தூக்குறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் உடனே என்ன சொல்கிறாரு, நந்தி இந்த விஷயத்தோடைய அருமை உனக்கு தெரியாது இல்லையா, இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் நந்தி பெருமானும் வேகமாக சிவபெருமான் இடத்துல வரார். வந்த உடனே சிவபெருமான் தான் அருந்தி அந்த விஷயத்தை கீழே வச்சுட்டு தன்னுடைய கையை எடுத்து முகர்ந்து பார்க்கும்படியே நந்தி இடத்துல காட்டுறாரு. இதை நீ கொஞ்சம் முகர்ந்து பார் அப்படின்னு. உடனே நந்தியும் அதை முகர்ந்தது தான் தாமதம். முகர்ந்த க்ஷணத்தில் என்ன ஆகிடுது, அப்படியே மூர்ச்சையாகி மயக்கமாகி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா பார்வதி தேவி பயந்துக்கிட்டு அவரை எழுப்புறார். எழுப்பும்போது நந்தி பெருமான் தன் சுயநிலையுமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு சிரிக்கிறாரு, திடீர்னு அழுகிறாரு, ஒரு பித்து பிடித்தவர் போல் இங்கேயும் அங்கேயும் ஓடுறார். இதையெல்லாம் பார்த்த தாயாருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பெருமாள் இடத்துல கேட்குறார், சுவாமி நந்தி பெருமானுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தான், இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, என்ன அவ்வளவு கடுமையான அவன் கேட்டானே, இந்த விஷயத்தை முகர்ந்து பார்த்ததுக்கே அந்த கடுமை தாங்க முடியாமல் நந்திக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த விஷயத்தை அறிந்திருந்தால் என்ன ஆகுன்றது அவன் உணரணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி செய்தேன், அவனுடைய ஆணவத்தை நான் அடக்குவதற்காகத்தான் இப்படி ஒரு சின்ன விளையாட்டை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாயார் கேட்குறாங்க, இதுக்கு ஒரு உபாயம் இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொன்னதும் நந்தி பழையபடி வருவதற்கும் ஒரு உபாயம் சொல்கிறார். என்னென்னா, அரிசியில் நீ வெல்லம் கலந்து கொடு, அது கொடுத்தீங்கன்னா நந்தி பழைய நிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் தாயாரும் அரிசியோட வெல்லம் கலந்து நந்திக்கு கொடுத்ததும் அவர் சுயநினைவு பெற்று வரார். அன்றிலிருந்து தான் பிரதோஷம் தோறும் நந்தியம்பெருமானுக்கு காப்பரிசி நைவேத்தியமாக ஆனது. அதாவது என்னென்னா, அவரவர் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமாகட்டும், ஆணவமாகட்டும், தெளிவில்லாத நிலை கூட நந்தியம்பெருமானுக்கு இந்த மாதிரி பிரசாதம் வச்சு படைச்சிட்டோன்னா நம்ம யார், எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு அற்புதமான சுய நினைவை நமக்கு பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியமாக சொல்கிறாங்கங்க. பிரதோஷம் தோறும் காப்பரிசி வந்த விஷயம் இதுதான்.
அடுத்தது பிரதோஷம் தோறும் நாம் எல்லாரும் நந்தியம்பெருமானுடைய காதில் போய் நம்ம குறைகளை சொல்கிறோம். எதனால் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லலாங்க. நாம் எப்போதுமே பிரதோஷத்துக்கு போனோம்னா நந்தி பெருமான இடத்துல நம்ம குறையெல்லாம் நம்ம சொல்லிட்டு வர்றது வழக்கங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தியோடைய 4 கால்கள் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஒரு கால் சத்தியம், இன்னொரு கால் தர்மம், இன்னொன்று அமைதி, இன்னொன்று அன்பு. இப்படி இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமான் சிவபெருமானுக்கு எதிர்க்க தன்னுடைய மூச்சு காற்றால் அவரை விசிறி விடுவதாக ஐதீகம். அதனால தான் சிவனுக்கு நேர் எதிரேயும் நம்மளுடைய நந்தி பெருமான் இருக்கிறார். அதே போல் நீங்கள் நந்தியை நன்றாக உற்று பார்த்தா நல்லா தெரியும். என்னென்னா தன்னுடைய வலது காது மாத்திரம் நாம் எல்லாம் பேசுகிறது அவர் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி சிவனை நோக்கி அப்படி ஒரு பக்கமாக லைட்டாக அப்படி சாஞ்சா மாதிரி இருக்குங்க. அதுக்கு காரணம் நாம் என்ன சொல்கிறோமோ அந்த கோரிக்கைகளை உள்வாங்கி சிவனிடத்தில் போய் முறையிடுறாராம். அதனால தான் சிவனே சொல்லியிருக்காராம், நீ நந்திக்கிட்ட ஏதாவது சொல்லு, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. தாயார் பார்வதி தேவியே கைலாயத்தில் நந்திக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பெருமாளையும் போய் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு பவர் நம்ம நந்தி பெருமானுக்கு சிவபெருமான் கொடுத்துருக்காருங்க. இங்கே முதல்ல யார் காதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நந்தியினுடைய காதில் பக்தர்கள் சொல்ல முற்பட்டது என்னவாக இருந்ததுன்னா, நந்தி கேச மகாபாக சிவத்தியான பாராயணா உமாசங்கர சேவார்த்தம் அனுக்யாம் தாது மர்ஹசி இப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய மூச்சு காற்றால் மிக பெரும் தொண்டாற்றும் நந்தி பெருமானே, உமாசங்கரனை வழிபட எனக்கும் அனுமதி தந்தருள்வாயாக அப்படின்னு அவருடைய காதில் ரகசியமாக அவருடைய காதில் போய் இது கேட்பாங்களாம். அப்போ அவரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சரி தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இதனோட ஐதீகம் ஆரம்பிச்சதுங்களாம். ஆனால் இப்போ நம்மளுடைய குறைகள் எல்லாம் பிரதோஷ காலத்தில் சொல்கிறது இப்போ நம்ம வழக்கமாக வச்சுருக்கோங்க. இப்போது பிரதோஷ தினத்தன்று நம்ம சிவபெருமானை எப்படி தரிசனம் பண்ணுறது, அது முறையாக தரிசித்தா எப்படி நமக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நந்தீஸ்வரனுக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் யாருமே போகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சக்தி பரிமாற்றம் நடக்கும். இவருடைய மூச்சு காற்றின் மூலமாக சிவபெருமானை விசிறி விட்டு பக்தர்களின் கோரிக்கைகள்லாம் கொண்டு போய் அவர் இடத்துல கொடுப்பாராம். அதற்கு பகவான் பதில் தருவாராம். அதனால் நந்தியம்பெருமான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாருங்களாம். இதற்கு இடையூறாக நாம் யாரும் நடுவில் போகக்கூடாது. ஒன்று. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி பெருமானினுடைய 2 கொம்புகளுக்கும் நடுவில் தான் தாயாரும் தந்தையாரும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி தருவதாக ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ நேரத்தில் நாம் நந்தியம்பெருமானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் இருந்து தான் சுவாமி தரிசனம் பண்ணணும். அடுத்தது நம்ம அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது மேல் நோக்கி பார்த்து பகவானுக்கு பின்புறத்தில் பிரம்மர் சில கோவில்களில் இருக்கும், சில கோவில்களில் இருக்காது. பிரம்மர் இருப்பதாக நினைத்து இல்லாத கோவில்களில் நினைத்து நம் தலையெழுத்து நல்லபடி செய்யுங்க சுவாமி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வலம் வரணும். இப்படி நம்ம வலம் வந்து எல்லாம் முடித்த பிறகு அந்த இடத்துல நம்ம சண்டிகேஸ்வரர் போய் பார்ப்போம் இல்லைங்களா. எக்காரணம் கொண்டும் சண்டிகேஸ்வரருக்கு சொடக்கு போடக்கூடாது, கை தட்டக்கூடாதுன்னு இப்போ நிறைய பேருக்கு நல்ல அற்புதமான ஒரு ஞானம் நிறைய பேரால் கிடச்சிருக்குங்க. அவர் தியானத்தில் இருப்பார். அவர் இடத்துல போய் நாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியை தரிசனம் பண்ணி நாம் சுவாமியோடைய திருநீரை நாம் பிரசாதமாக வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா. அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அந்த சண்டிகேஸ்வரர் இடத்துல காமிச்சு, ஐயா சிவனின் அருள் அன்றி வேறு எதையும் நான் எடுத்துகிட்டு போகல, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு வரணுங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுடைய சொத்து குலநாசம்னு எல்லோரும் பயப்படுவோம் இல்லைங்களா. வேறு எதுவுமே அவரிடத்துலேருந்து நாங்கள் எடுத்துக்கல, அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம அங்கே சொல்லும்போது நாம் அவரிடத்துல நம்மளுடைய ப்ரெசண்ட், அதாவது நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கன்னு ஒரு எப்படி அட்டண்டன்ஸில் எப்படி நம்மளுடைய பேருக்கு நேராக டிக் போடுவாங்களோ அதே போல் இன்றைய தினம் இந்த பிரதோஷ தினத்தில் இன்னார் பேரிட்ட நான் பகவானை தரிசித்து அவர் அருளை வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு கணக்கு நாம் வைப்பதாகத்தான் நாம் சண்டிகேஸ்வரரை மறக்காமல் சேவிச்சுட்டு வரணுன்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க. இப்போ இதுவரைக்கும் நாம் பிரதோஷம் பற்றி சில பல தகவல்கள் தெரிந்தது தெரியாதது எல்லா தகவலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதுபடியே நாமும் பிரதோஷத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணி எல்லா வளமும் நலமும் பெற்று திகழ நானும் சாய் டிவோஷனல் லைட் சார்பாக உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நன்றி. மீண்டும் மிக நல்ல பதிவுடன் மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன்.